Hi guys, welcome back to another video. இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஹேலோ எஃபெக்ட்னா என்னன்ட்டோ அதை பற்றி கொஞ்சம் டீப்பா வாய்ஸ் சொல்லுவேன். வீடியோவை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டீப்பா இதுவா போய் நான் ட்ரை பண்றேன். ஓகே, இது ஆக்சுவலா இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ இருக்குல்ல, அதுக்கான ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதல இருக்கு. ஸோ இட்ஸ் மோஸ்ட் லைக்லி லைக் நான் உனக்கு நேச்சுரலாக எப்படி சொல்ல ஃபீல் இருந்தோ அதில் தான் சொல்லப்படுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கணும். ஒரு ஹேலோ எஃபெக்ட்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ட்ரூ. லைக் இஃப் யூ குட் லுக்கிங் பீப்புள் வந்து நீ எப்படி இருக்கியோ, ஓகே அழகா இருக்கா, ஓகே இந்த பொண்ணு அழகா இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து பிகேவ் பண்ணும். லைக் அந்த மீம்லாம் வரும் பார்த்தியா, சார் அதுக்காக நான் சொல்லிடுற போட்டு வராதுன்ட்டு. லிட்ரலி டு பி ஆனஸ்ட், இது நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவர் லுக்ஸ் கேரி ஹவ் யூ ஆர் ட்ரீட்டட் பை அதர் பீப்புள் இன் சொசைட்டி. ஓகே, நீ என்னதை இது சொன்னாலும் காரணம் சொன்னாலும் இல்லைன்னு எதுதான் புலவங்கனாலும் இட் இஸ் சோ ட்ரூ. உன்னோட லுக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் வில் கேரி யூ ஆன் யுவர் டேட்டிங் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப்ல லிட்ரலி அதுதான் உனக்கு கேரி பண்ண போகும் மோஸ்ட்லி. ஸோ பட் ஆனால் இந்த ஹேலோ எஃபெக்ட்னு சொல்லும் போது மோஸ்ட்லி என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து ஒரு ஆவரேஜா இருக்க பீப்புள் வந்து ஸோ ஓகே நான் எதுவும் நல்லா இருக்குன்னு ஏதோ பண்ணுவோம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். ரொம்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்கலாம். அது அவங்க திடீர்னு ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், திடீர்னு அவங்களோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கா, ஃபேட் அதிகமாக இருக்கேன், குண்டு பையில ஜிம் போட புண்டா. ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏகப்பட்ட இது இன்செக்யூரிட்டி இல்லை லிட்டரலி டிசபிலிட்டி வாட் எவர் இட் கேன் பி. அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கலாம், ஃபேஸ் ஐஸ் வாட் எவர். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்யூரிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் பர்சனலாக ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருந்து தான் ஆகும். அப்போ பிசிக்கல் இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் நீட் டு ட்ரை டு ஓவர் கம் இட் அண்ட் காம்பன்சேட். ஓகேவா, இந்த ஒரு நிமிஷம். அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. இந்த லுக்ஸ் மட்டும் இல்லை, how you carry yourself is so much important. லைக் இப்போ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா அது இப்போ அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டாகிராம் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி உங்கள் டேட்டிங் லைஃப் இது பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருக்குன்றது மட்டும் முக்கியம் இல்லை, லுக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணுறோம் அதுவும் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் ஸோ ட்ரூ, அப்சல்யூட்லி ட்ரூ. பட் என்ன விஷயம்னா, இஃப் யூ ஹேவ் இன்செக்யூரிட்டி அண்ட் அந்த இப்போ பேசுறதுக்கு போகும்போது ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கே, ஐயோ நான் எப்படி போய் பேசினாலும் போய் இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நீ ரீசன் எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன். டேக் இட் அண்ட் எக்ஸாம்பிள் அஸ் அ கோல்டு அப்ரோச். இப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழகாக போய் பேசலாமா, இது நான் பக்கத்து நீ நல்லாவே இல்லையே, மூஞ்செல்லாம் வளர்ப்பு இருக்கு, பல்லு ஒரு மாதிரி முன்னாடி வந்திருக்கு, அந்த பொண்ணு பேசும்போது சீப் ஓட நாய் அப்படின்னு சொல்லிட்டுமே. லைக் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லிட்டரல் அப்பதான் சொன்னான். பட் ஆனால் அவங்ககிட்ட சொன்னேன், டே உன் வாயில நாத்தடிக்கிறது போல ஒழுங்கு வேற ஏதோ அதுக்கு பண்ண, அப்புறமே இதை பத்திலாம் வந்து பேசுன்ட்டு. லைக் மூஞ்சு நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, வாய் நாத்தடிக்கும். மோஸ்ட்லி இவனுங்களுக்கு இப்படிதான்டா ஒரு பிரச்சனை தெரியுமா, வந்து இது நல்லா இல்லைன்னு பேசுவானுங்க. கடுமை வாயில நாத்தடிக்கும் படுது, எவன் பொண்ணால ஓம்பிட்டு வந்தேன் அந்த மாதிரி. லைக் லிட்டரலி நீட் டு முதல்ல பர்சனல் ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து லுக்ஸ் எது வந்து முதல்ல பர்சனல் ஹைஜீன் இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இல்லை அது நான் சொல்றேன்னு கேட்டா அப்சல்யூட்லி நான் சொல்லேன், ஏன்னா சோ மச் கிளீன். ஓகே, கையெல்லாம் தொட்டா அப்படியே கை கழுவிட்டு வரும். ஓகே ஓகே, இந்த ஓகே சொல்லவே கூடாதுன்னு பார்த்தோம்ல, சவுண்ட் வரல. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹேலோ எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நீங்க எப்படி உங்களையும் நீங்க கேரி பண்றது இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் லிட்டரலி ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் மெனி ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இட். முதல்ல உனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்குன்றத நீ முதல்ல ஒத்துக்கணும். And you need to try and find some ways to overcome it with your current situation. But இந்த டைம்ல இந்த என்னதான் பண்ணாலும் அதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னா, you need to find some ways to compensate it so much quickly. அதுக்கு ரொம்ப அதிகமா டைம் எடுத்துன்னு இது பண்ணணும்ல தேவை கிடையாது. Just need to find some quick easier ways. லைக் மற்ற விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ ஹைட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன், பட் ஸ்டில் யூ வாண்ட் டு, உனக்கு பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும், நீ போய் இது பண்ணணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கு, நல்லா இல்லைன்னு ஃபீல் ஆனால் யூ கேன் கோ டு தி ஜிம் அண்ட் இது பண்ணலாம், ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். பட் யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் லைக்
வாட் 5 years 10 years கழிச்சு ஓகே நான் இப்போ பிசிக்ஸ் நல்லா இருக்கும் இப்போதான் போய் பேசன்ட்லங்க லிட்ரலி. ஏன்னா இப்போ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் அ ஃபாஸ்டர் வே. ஓகே ஜிம் போ, அப்சல்யூட்லி ஜிம் போய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா யூ கேன் பி டூயிங் எனிதிங். இப்போ இந்த யூடியூப் வீடியோக்கு அப்சல்யூட்லி மை ஹேர் ஸ்டைல் இஸ் சோ மச் பேட். ஏன்னா பஸ் கட் பண்ணியிருக்கேன், ஐ மீன் ஃபுல்லா எடுத்துட்டு மொட்டை அடிச்சிருக்கேன் பச்சா சொல்லலாம். ஓகேவா, எனக்கு அது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் இன்செக்யூர் ஃபீல் கொடுக்குது. பட் வென் ஐ புட்டிங் திஸ் இட் வாஸ் சோ மச் ஈஸியர். ஒரு 10 times ஈஸியர். டக்குன்னு இப்படி ஒரு போட்டா முடிஞ்சு. நோ இன்செக்யூரிட்டி ஃபார் மீ ரைட் நவ். ஸோ ஐ கேன் பி டாக் ஃப்ரீலி அண்ட் டூ வாட் எவர் ஐ கேன். ஸோ இதே மாதிரி வந்து நீயும் வந்து பிகேவ் பண்ணு வச்சுக்கோ. இட் இஸ் மச் மோர் ஈஸியர். ஒரு ஈஸியரான சொல்யூஷன் பண்ணு. அண்ட் அப்சல்யூட்லி ஐம் ஆல்ரெடி கோயிங் டு தி ஜிம். ஸோ ஃபைண்ட் யுவர் ஓன் வே டு காம்பன்சேட். பட் இதே மாதிரி தான் நான் காலேஜ் போனோம் இது பண்ணுவேன்னு கேட்டால் சம்டைம்ஸ் ஐ டூ, பட் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். லைக் ஏன்னா இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு மிடில் சைஸ் மீடியம் சைஸ் ஹேராக இருக்குமா, அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாடு எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லாங் ஹேராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஐ வில் பி குட் லுக்கிங். ஆர் மொட்டை அடிச்சிருந்தா. பட் ஆனால் மொட்டை அடிச்சிருந்து இந்த வீடியோவில் நல்லா இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இது இந்த வீடியோக்காக இது போட்டோம். மற்றபடி வெளியில் போகும்போது நார்மலாக இருக்கும். இட் லுக்ஸ் குட். ஓகேவா, மோசமாக கூட இருக்காது நார்மலாக பார்த்தா. நான் அப்புறமா காமிக்கிறேன். ஒரு நல்ல போட்டோ எடுத்து காமிக்க, கேவலமா தெரியாம கூட காமிக்க கூட இல்லை. ஓகே, இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணணும், அவர் காம்பன்சேட் பண்ணியாகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லிட்டரலி எனக்கு இந்த இன்செக்யூரிட்டி எந்த அளவு போயிடுச்சு இந்த பஸ் கட்னால. ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு, ஓகே நான் நல்லா இல்லைன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. லைக் காலேஜில் இருக்கும்போதே ஒரு வாட்டி. ஓகே, ஸோ ஐ வாசன்ட் ஈவன் கோயிங் அண்ட் டாக்கிங் வித் த நியூ கேர்ள்ஸ். லைக் புதுசாக வந்தாங்க இப்போ நெக்ஸ்ட் இயருக்காக அந்த இன்ஜினியரிங் கிடையாது பட் மெடிக்கல் அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே I would like to go and love to go and talk with them. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தேன். பட் என்னன்னு பார்த்தோன்னு எனக்கு ஏதோ ஓகே எல்லாரும் என் மண்டே பார்க்குறாங்கன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ மொட்டை அடிச்சிருக்கும் போது சரி வேணாம் இல்லை ஜிம் கூட போகலாம் அந்த டைமில். அதுதான் ஒரு மெயின் கேவியேட்டாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு 2 months டைம் வந்து இன்டர்ன்ஷிப்காக போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்ததுனால இதோ ஜிம் போகிறதை வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ அதுவே வந்து மைண்டில் ஒரு மாதிரி குடைச்சலாக போய் நின்று அதனாலே ஃபிசிக் ஆல்சோ ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கைன்னு போயின்னு. லைக் இப்போதான் நேற்று தான் மறுபடியும் ஜிம்மே ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபிசிக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி போயின்னு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓ ஷிட் வாட் ஐ கேன் டூ நோ அப்படின்ற மாதிரி இருந்தேன். என்ன பண்றதுன்னு. அண்ட் ஈவன் தோ ஸோ நான் ஏற்கனவே இருந்த கேர்ள்ஸ் புது கேர்ள்ஸா இல்லாம ஏற்கனவே இருந்த பொண்ணுங்களாம் வந்து இல்லை நீ ஏன்டா இல்லடா நீ நல்லா தான்டா அழகா இருக்கான்ற மாதிரிலாம் கூட பேசியிருந்தாங்க. ஈவன் கேர்ள் ஆஸ் மீ ஃபார் கேஷுவல் செக்ஸ் அட் த டைம். பட் ஆனால் எனக்கு அந்த டைம் மூடு இல்லை. ஏன்னா ஐ வாஸ் லுக்கிங் லைக் நோ நான் நல்லா இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணு எனக்கு அந்த அளவு பிடிக்காது பண்றதுக்கு. மேபி ஒரு வேற ஏதோ மூட்ல இருந்தேன்னா கூப்பிட்டு கண்டிப்பாக போயிருப்பேன். இன்னைக்கு என்ன பண்ணேன் மிஸ் பண்ணிட்டாவா. சரி ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லிட்ரலி ஒரு விஷயம் தான் இந்த ஆல எஃபெக்ட்ன்றதுன்னு பார்த்தா மற்ற பீப்புளுக்கு இதுவாகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு இதுவும். இப்போ நீ திடீர்னு கண்ணாடியிலே இப்போ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்கும்போது சிரிக்கும் போது நிஜமா ஜஸ்ட்மெண்ட்ஸ் பயங்கர அழகா இருக்கதான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே நிஜமா ஓகே அதனால ஐ வில் பி மச் மோர் ஹாப்பியர் அண்ட் பிகேவிங் லைக் தட். ஸோ ஐ வில் லைக் மச் மோர் லைக் அவுட் கை. நீ என்ன பண்ணுமோ அதை ஃப்ரீயாக நான் பண்ணுவேன். இதே மாதிரி எனக்கு ஃபீல் எப்போ ஆச்சுன்னா ஒரு காலேஜ் கிரசன்ட்னு நினைக்கிறேன். ஆமாம் கிரசன்ட்டுக்கு போகும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ லுக் ஸோ குட் இன் த பிளாக் டிஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ். ஐ லுக்கிங் ஸோ குட் அண்ட் வெயின்ஸ் ஆர்ம்ஸ்ல ஃபுல்லாக இது வேணும். அண்ட் த கேர்ள்ஸ் ஐ வாஸ் பீயிங் வித் அவங்களும் வந்து ஃபிளிப் பண்ணி அழகாக இருக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கு வெயின்ஸ்லாம் ஒரு 6 packலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி பேசி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ மச் ரைப்ட் அப் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபக்கிங் நோ ஐ லுக் ஸோ குட். ஓகேவா அதனாலே அந்த இடத்துல சோஷியல் ஈவெண்ட்ஸ் திடீர்னு ஒரு கொஷின் கேட்கும் போது லைக் அந்த ஆடிட்டோரியம்ல அந்த மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ செமினார் மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா கொஷின் கேட்குற மாதிரி கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி நான் திடீர்னு சின்ன மைக் வாங்கி நானும் போய் பேசணும். லைக்
லிட்டரலி ஒரு 100-200 பீப்புள் இருந்தாங்களா, அவங்க முன்னாடி வந்து ஃப்ரீயா வந்து ஜாலியா பேசினேன். அண்ட் அடும தட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் மேபி என்னன்னா, ஐ வாஸ் ஃப்ளிட்டிங் வித் கேர்ள்ஸ். ஓகே, ரொம்ப ஸ்மூத்தா லைக் இந்த மாதிரி கில்லின்னு கொஞ்சம் விளையாடுறேன். லைக் த கேர்ள்ஸ் தட் ஐ ஹவ் நெவர் ஈவன் ஸ்போக்கன் வித். அந்த பொண்ணுகிட்ட அதுக்கு முன்னாடி பேசினது கூட கிடையாது. ஷீ இஸ் மோர் லைக் அன் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்சர். ஐ நெவர் ஸ்போக்கன் வித் ஹர். அதாவது கொஞ்சம் இது பண்ணி பேச அன்னைக்கு தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ஸ்டார்டிங்லேயே. அண்ட் ஐ வாஸ் ஆல்ரெடி இந்த ஸ்மூத் வே, அந்த ஆல்ரெடி இதில் அந்த மூட்ல இதுவாக இருந்ததுனால ஓகே அப்படி இது பண்ணி அப்படியே ஓகே இந்த மாதிரி இது பண்ணி ஏதோ பேசினிருந்தேன். ஓகேவா, என்கிட்ட மோஸ்ட்லி காமனா அந்த டைம்ல கேட்குற கொஸ்டின் அது எனக்கு ஒரு காண்டியத்தில் என்னன்னா, நீங்க தமிழா இல்லையான்ட்டு. was like literally so much frustrated at that question. Like நான் தமிழ் தான், எனக்கு ஹிந்தியில எதுவுமே சுத்தமா தெரியும். ஹிந்தி ஸ்கூல் டைம்ல ஒரு வாட்டி போனேன். லைக் ஐ வாஸ் ஸ்டடிங் 3rd 4th அந்த டைம்ல போனா 10 நாள் ஓடி வந்துட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கல, தலைவலிக்குதுன்ட்டு. மறுபடியும் 8th 9th போனேன். கருமை எனக்கு ஹிந்தி சுத்தமா பிடிக்கலடா, சுத்தமா வரல. ஐம் சாரி guys if you are watching a ஹிந்தி guy whatever, என் வீடியோ ஏன் பார்க்க போறான், தமிழே பார்க்க மாட்டாங்க. I was like, எனக்கு ஹிந்தி சுத்தமா பிடிக்கல. ஓகே, சீரியஸ்லி ஐ டோன்ட் லைக் ஹிந்தி. ஏன்னா எனக்கு வரல, ஹிந்தி எனக்கு வரல, அதனால எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். ஓகே, என்கிட்ட எப்பவுமே நீ வடக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஐ வாஸ் சோ மச் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அட் தட் கொஸ்டின். பட் வாட் எவர், அந்த ஹேலோ எஃபெக்ட்ன்றது இந்த சுச்சுவேஷன் எல்லா சுச்சுவேஷனும் ரொம்ப ட்ரூவாகவே இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் குட் லுக்கிங், இஃப் யூ ஃபீல் யூ ஆர் குட் லுக்கிங், you will be treated good. That is the whole of the moral of the story. இப்போ உனக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த இன்செக்யூரிட்டிஸை எப்படியாவது ஓவர் கம்மோ காம்பன்சேட் பண்ணோ ட்ரை பண்ணு. ஓகே, வாட் எவர் த பீப்புள் டெல், இஃப் யூ ஆர் ஷார்ட் கேர்ள் யூ கேன் வியர் அண்ட் ஹீல்ஸ். நம்ம குளமா இருக்க பொண்ணு ஹீல்ஸ் போடுவோம். ஆனால் ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சில பேருக்கு இன்செக்யூரோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் இது ஒரு இன்செக்யூரிட்டியே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. என்ன நான் சொல்றேன், எதுக்கு போய் இன்செக்யூரா அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன ஆச்சுன்னா, எங்க ஃப்ரெண்ட் குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கா. ஓகே, ஷி வாஸ் சோ ஷார்ட், லைக் ஐ மீன் ஒரு 4 foot 11 4'10" அந்த மாதிரி தான் இருப்போம். 5 foot கூட இருக்க மாட்டாங்க. ஓகே, ஷி லுக் குட். ஓகேவா, அண்ட் அவள் வந்து எப்பவுமே அவளுக்கு இன்செக்யூரிட்டி என்னன்னா, நைட் கம்மியா இருக்குன்ற மாதிரி தான் அவளுக்கு இன்செக்யூரிட்டி. ஸோ we actually make fun of her about her height. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல என்ன சும்மா வந்து ஹைட் குள்ளமா இருக்கிற நம்ம கலாய்க்கிறதுலாம் பண்ணுவோம். பட் யூ நோ வாட், she looks so freaking good, so seductively attracted to எனக்கு. ஓகேவா, செம்மையான படம், அவ்வளோதான்டா. ஓகே, அந்த ஹைட்டு கம்மியா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நானே வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ஹைட்ல தான் இருக்கும், 5'8" தான் நான். ஓகே, அது ஹைட்ல அதிகம்லாம் கிடையாது நான். ஸோ எனக்கு வந்து ஹைட் என்னோட விட ஹைட்டு கம்மியாக இருக்க பொண்ணோட அட்ராக்ஷன் நார்மலாக எல்லா பசங்களுக்கும் இருக்கும். ஓகே, இஃப் த கேர்ள் இஸ் எப்படி பொண்ணுங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, த பாய்ஸ் ஷுட் பி அவங்களோட ஹைட்டாக இருக்கணும், 6 feet இருக்கணுன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்கும் பார்த்தா அவங்களோட ஹைட்டு கம்மியாக இருக்க பொண்ணை பார்த்தா ஃபீல் வந்து செடக்டிவ் ஃபீல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Okay, that is exactly how I felt towards her. And she was much more provocative towards me, like in words and whatever you can tell. Okay, so enjoy pannadana. Like she will always call me like நீங்க play நான் எப்போ பார்த்தா play இதுவே பண்ணுறது எப்படி எல்லாம் போனால் உங்ககிட்ட பேசுனாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இக்கு வச்சு பேசுவா. I truly like her conversation and her company. Truly love. அது பொண்ணுங்களுக்கு சொன்னேன். அண்ட் சம்டைம்ஸ் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உனக்கும் ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். மேபி தட் யூ கேன் ஈவன் யூஸ் தட் அஸ் அன் அட்வான்டேஜ். பட் நீ தான் வந்து ரொம்ப இது அந்த மாதிரி நீயே வந்து ஃபீல் பண்ணியிருப்ப. வெல், இஃப் யூ ட்ரூலி வாண்ட் டு நோ இஃப் யூ குட் லுக்கிங் குட் ஆர் நாட், நீ பார்க்க நல்லா இருக்கியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப ஈஸியான விஷயம் எப்படின்னு பார்த்தனா, how women reacts towards you. உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க நீ பேசும்போது, உங்க கூட not only in stranger, even the girls that you are being dating with, anything,
ஓகேவா? ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கட் அவுட்டா ஒரு டைரக்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி அது ஃபேக்கா இருக்கும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இது ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்களா, ஏச்சிப்பே அப்படி சொல்லுங்க, பையன் நல்லா இருந்தாண்டி, அது மாதிரி நிறைய வாட்டி நடக்கும். உங்ககிட்ட பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ, லிட்டரலி யூ கேன் see from that how you act, how hot you are. ஓகேவா? நீ எந்த அளவு அழகா இருக்குன்னு உங்க லட்சணம் தெரியும். ஓகே, so that is what I want to share about insecurity, about halo effect. அது எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய கட் கூட பண்ணாமல் அப்படியே போட்டலாம். ஆமாம், கட்லாம் வேணாம். ஸோ கைஸ், என்னோட கோர்ஸ் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட் இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணதுக்கு பசங்களுக்காக மட்டும்தான். பொண்ணுங்களாம் ஏன் பார்க்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இந்த யூடியூப் ஸ்டுடியோ டெமோகிராஃபிஸ்ல பார்த்தா பொண்ணுங்க இது 30% கிட்ட இருக்கு. லைக் பொண்ணுங்க எதை பார்க்குறீங்க? திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் பாய்ஸ். ஓகே, and girls, if you're watching this, just check me on D. Yo, dialogue தப்பா சொல்றேன். Sometimes இந்த மாதிரி mistake ஆகலாம், adjust பண்ணிக்கோ. And girls, just DM me on Insta. Okay, see you later guys. வளரும் பட் see you later guys, bye guys, see you later, bye.